வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் வித் ரேசா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கறி போடாத கறி குழம்பு. அது பேர் தான் குருமா குழம்பு. ஒரு குக்கரில் 4 to 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பிங்க் கலர் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே 4 க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே சில்லி பவுடர் போட்டுடணும். அப்போ தான் குழம்பு கலர் கொடுக்கும். அப்புறமா ஒரு 4 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஆனியனும் டொமேட்டோவும் ஸ்மாஷ் ஆகிற வரை வெயிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறமா நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கோரியாண்டர் பவுடர், இது தனி கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும், அது வரை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு பச்சை ஸ்மெல் போன உடனே பிரிஞ்சால், கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். இதுக்குன்னா முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். அப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில். இப்போ நம்ம தனியாக கோகோனட்டும் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நம்ம கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் ஆயில் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம குழம்ப நல்லா கொதிக்க விடணும். விட்டதுக்கப்புறமா கோரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சூப்பராக சர்வ் பண்ணலாம். ஒயிட் ரைஸோட இந்த குழம்பு, இட்லி, தோசை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.